ஆனால் பாருங்க, நம்ம நம்ம நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டோம்னாங்க, இந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கு தான் லொல்லு ஜாஸ்தின்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க. இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர்காரங்க மாதிரி 10 மடங்கு லொல்லு நம்ம தம்பி பார்த்திபனுக்கு இருக்குதுங்க. லொல்லு பாக்கி பேசும்போது கேட்டீங்களுங்க எப்படி லொல்லுன்ட்டுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் தம்பி பார்த்திபனும் போயிருக்கிறோம். அதை முடிச்சு போட்டு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். தம்பி பார்த்திபன்ட்டு கேட்குறேன், ஏனுங்க தம்பி பார்த்திபன் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகி போயிங்களா அப்படிங்கிற. கண்டிப்பாக ஆகி போயிடும் சார். இல்லை கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார். கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஆகும் சார். நீங்கள் காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனீங்கனாலும் கூட 1/2 மணி நேரம் ஆக போய் சார் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கொழுப்பு தானுங்க. பேக் சீட்டில் உட்காந்துட்டு போனால், ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனாலும் கூட 1/2 மணி நேரம் ஆகி போயிருங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம வாய் வச்சு சும்மா இருக்க முடியுமா? ஏட்டி போட்டி ஏதாச்சும் ஒன்று பேசணும்ல. எனக்கு பார்த்துவன் பானட் மேலே உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்குங்கன்னு கேட்டேன். பானட் மேலே உட்காந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் அங்கே போக முடியாதுங்க, மேலே தானுங்க போக முடியும் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க.